பிறவில நீங்க சொல்றீங்க நான் திருப்புகழை படித்திருக்கிறேன், போன பிறவில நான் திருப்புகழ் படிக்கல, அதனால எனக்கு இந்த பதவி இந்த பிறவி கிடைத்தது, இந்த பிறவிலே நான் திருப்புகழை படித்து விட்டேன், அதனால எனக்கு பிறவி இல்லைங்கிறார் வாரியார் சுவாமி. அப்படிப்பட்ட திருப்புகழில் முதல் பாடல் நமக்கெல்லாம் முத்தியை தரக்கூடிய பாடல், முத்தை தரு அந்த பாடல். வெற்றிவேல் முருகனுக்கு முத்தை தரு பக்தி திருநகையத்தி கிரை பக்தி சரவண முத்தி குருவித்து குருவரன் என ஓதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் உட்பட்டது கற்பி திருவர் 30 மூவர்க்கு தமரரும் அடிபேட 10 தலைகத்த கனைதுரு ஒற்றை கிரிமத்தை பொருதுரு பட்ட பகல் வட்ட திகிரில் இரவாக 10 கிரிதத்தை கடலிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்ச தொடு லட்சி தருவதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நெத்த பதமைத்து பைரவி திக்கொட்கணடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகரிக்கு திரிகடக என போத கொத்து பறை கொட்ட கலவிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை பொக்கு பிடியன முது கூகை கொட்பொற்றன நட்பற்றன உருவிட்டி பலியிட்டு குலகிரி குத்து படவொத்து பொறவல பெருமாளே பொறவல பெருமாளே பொறவல பெருமாளே. இந்த திருப்புகளுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சுவாமி பாட ஆரம்பிச்ச உடனே தெய்வ யானையின் முத்து போன்ற பற்களை சிறப்பு காட்டி பாடியிருக்கிறார். இந்த ஒரு பாடல் திருப்புகழ் அனைத்தையும் பாடியதற்கு சமம். ஏன்னா முதல்ல உலகம் உய்ய திருப்புகழ் பாடு அப்படின்னு அந்த புத்தகத்திற்கு அந்த நூலுக்கு பெயர் வைத்து முருகப்பெருமான் எடுத்து கொடுத்த பாடல் இது. இந்த ஒரு திருப்புகழ் நமக்கு பாராயணமா தெரியுது, வேற எந்த திருப்புகழும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னா கூட இந்த ஒரே ஒரு திருப்புகழை தினந்தோறும் முருகப்பெருமான் இடத்துல பாடினா கூட நமக்கு எல்லா திருப்புகழையும் படித்ததற்கான பலன் உண்டு. அப்பேற்பட்ட